விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெரிய தச்சூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு பங்குனி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நிகும்பலா யாக குண்டத்தில் மிளகாய், பழங்கள், மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும், யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் நிகம்பலா ஹோமம் மிக சக்தி வாய்ந்த ஹோமம். இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியை மனதார வேண்டிக் கொண்டால் எதிர்ப்புகள் விலகும், எதிரிகள் வலுவிழப்பார்கள். எடுத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருள்வாள் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி. அமாவாசை மற்றும் தேய்பிறை அஷ்டமியில் சக்தியை வழிபடுவதே புண்ணியம். அதிலும் உக்ர தேவதையாக திகழும் பிரத்யங்கரா தேவியை தரிசிப்பதும் பிரார்த்திப்பதும் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள். தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கோட்டைப்பட்டி சென்னிமலையில் சுமார் 432 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சென்றாய பெருமாள் கோவில் உள்ளது. 400 படிகள் கொண்டு மலை உச்சியில் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவில் திருவிழா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பங்குனி மாதத்தில் நடைபெறுவது வழக்கம். அதே போல இந்த ஆண்டு பங்குனி மாதம் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து பங்குனி 2வது வாரம், 3வது வாரம் என ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை பல அவதாரத்தில் புஷ்ப பல்லக்கில் நடனமாடி பவனி வந்தார். 4வது வாரம் நேற்று முதல் திருவிழா தொடங்கி இன்றும் நாளையும் சென்றாய பெருமாள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். நேற்று முதல் நாள் நிகழ்வாக கோட்டைப்பட்டி சென்னிமலையிலிருந்து அருள்மிகு சென்றாய பெருமாள் மலையிலிருந்து கோட்டைப்பட்டிக்கு வந்து ஊரின் மண்டபத்தில் அமர்ந்தார். நள்ளிரவில் சென்றாய பெருமாள் புஷ்பத்தினால் அலங்கரிக்கப்பட்டு விடிய விடிய அருள்மிகு சென்றாய பெருமாள் புஷ்ப அலங்காரத்துடன் தேவ துந்துமி மேளதாளங்கள் முழங்க தேவராட்டம் சேவை ஆட்டத்துடன் மக்கள் வெள்ளத்தில் பவனி வந்தார். அப்போது பொதுமக்கள் சென்றாய பெருமாள் மீது புஷ்பங்களால் தூவி ஊருக்குள் வரவேற்றனர். வீதி உலா வரும்போது வழிநெடுகிலும் பொதுமக்கள் சிறப்பு பூஜை, அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக சென்றாய பெருமாள் புஷ்ப பல்லக்கில் மேளதாளங்கள் முழங்க சேவை ஆட்டத்துடன் சினிமா பாடலுக்கு நடனமாடிக்கொண்டு வான வேடிக்கை மற்றும் வள்ளி திருமண நாடகத்தை பார்த்து சென்றாய பெருமாள் ஆனந்தத்தில் நடனமாடிக்கொண்டு பவனி வந்தார். பொதுமக்கள் இதை கண்டு மகிழ்ச்சியில் கோவிந்தா கோவிந்தா என ஆரவாரத்துடன் சென்றாய பெருமாளை வரவேற்றனர். இக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு திருமண தடை நீங்குதல், குழந்தை பாக்கியம் கிடைத்தல், கடன் பிரச்சனை, விவசாயம், தொழில் நல்லபடியாக அமைதல் மற்றும் இழுபறியில் உள்ள வழக்குகள் பிரச்சனைகள் தீர்ந்து வருவதால் வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறும் திருவிழாவிற்கு உள்ளூர் மற்றும் வெளியூர், வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறையினர் செய்து வருகின்றனர். மேலும் நிலக்கோட்டை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இலங்கை கிளிநொச்சி பரந்தன் 3ஆம் வாய்க்கால் பனங்கண்டி பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்திர மகோற்சவத்தின் 5ஆம் நாளான நேற்றிரவு மாம்பழ திருவிழா இடம்பெற்றது. இதன்போது விநாயக பெருமானுக்கு சார்த்திய மாம்பழம் ஏலத்துக்கு விடப்பட்டது. ஏலத்தில் இருவர் இணைந்து இலங்கை ரூபாய் மதிப்பில் 50,06,000 ரூபாய் செலுத்தி மாம்பழத்தை பெற்றுக் கொண்டனர். ஆலயத்தின் பாரம்பரியமான வருடாந்திர உற்சவ நிகழ்வுகளின் ஒரு அங்கமாக மாம்பழ திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஏலத்தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. இந்நிகழ்வில் பக்தர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கல்லடைக்குறிச்சியில் உள்ள அகத்தீஸ்வரர் லோபாமுத்திரை அம்பாள் கோவிலில் திருவிழா உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் தினமும் அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்று வருகிறது. 6ஆம் நாளில் பூப்பல்லக்கில் சுவாமி அம்பாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் உள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதேபோல் பாபநாசத்தில் உள்ள பாபநாசர் உலகாம்பிகை கோவிலில் சித்திரை விசு உற்சவம் நடைபெற்று வருகிறது. தினசரி பூஜைகளுடன் நடைபெறும் விழாவின் 6ஆம் நாளில் ஏக சிம்மாசனத்தில் சுவாமி எழுந்தருளல் நடைபெற்றது. இதனை காண பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்தனர். 2 கோவில்களிலும் திருவிழா நிகழ்ச்சிகள் பக்தி உணர்வுடன் நடைபெற்று வருகின்றன.
108 வைணவ திவ்ய தேசங்களில் நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோவிலும் ஒன்றாகும். இக்கோவிலில் நம்பி 5 நிலைகளில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து அருள் பாலிக்கிறார். இக்கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் பங்குனி திருக்கல்யாண பிரம்மோற்சவ திருவிழாவும் ஒன்றாகும். இந்த ஆண்டு திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 11 நாட்கள் நடைபெற்று வருகிறது. 10ஆம் திருவிழாவான இன்று தேரோட்டத்தை முன்னிட்டு சுவாமி தாயாருடன் தேரில் எழுந்தருள திருக்குறுங்குடி ராமானுஜ ஜி.எஸ். சுவாமிகள் தேரை வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைக்க பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்ற கோஷத்துடன் 4 ரத வீதிகளிலும் தேரை இழுத்து வந்தனர். விழாவில் திருக்குறுங்குடி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிராம தேவதையான சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற ஸ்ரீ மூங்கிலம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா 2ஆம் நாளை முன்னிட்டு முத்துப்பல்லாக்கு உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மூங்கிலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து முத்துப்பல்லக்கில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து முத்துப்பல்லாக்கில் காட்சியளித்த ஸ்ரீ மூங்கிலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் செங்குந்தர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு உலோபா முத்திரை உடனுரை அருள்மிகு அகத்தீஸ்வரர் கோவிலில் பங்குனி பெருந்திருவிழாவில் 7ஆம் திருநாளான இன்று நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம், தீர்த்தக்குடம், அங்க பிரதர்ஷனம், கும்பிட நமஸ்காரம் உள்ளிட்ட வினோத வழிபாடுகள் செய்து நேர்த்தி கடன்கள் செலுத்தி வழிபட்டனர். கல்லிடைக்குறிச்சி அகத்தீஸ்வரர் கோவிலில் ஏப்ரல் 5ஆம் தேதி பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து விழா நாட்களில் சுவாமி அம்பாள் காலை மாலை பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தனர். 7ஆம் திருநாளான இன்று நேர்த்திக்கடன் செலுத்த வேண்டிக் கொண்ட ஆண் பெண் பக்தர்கள் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தீர்த்தக்குடம், பால்குடம் எடுத்து வந்தனர். மேலும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கும்பிடு நமஸ்காரம் மற்றும் அங்க பிரதர்ஷனம் உள்ளிட்ட வினோத வழிபாடுகள் செய்து நேர்த்தி கடன் செலுத்தினர்.